ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு பிறகு மக்கள் மத்தியில நேரடியா ஒரு இடத்துக்கு போயிட்டு உரையாற்றியிருந்தாரு. அதாவது களுத்துறையில இடம்பெற்ற ஒரு கூட்டத்துல நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத பல ரகசியங்களை நேற்றைய உரையில அவர் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலவும் 15 நிமிடங்களும் தொடர்ச்சியான உரை ஆற்றப்பட்டது. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில உரையாற்றிருக்காரு. மக்கள் கைதட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ள அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை இழந்திருந்த மக்களுக்கு அவருடைய பேச்சு ஓகே, எல்லாம் நடக்கத்தான் போகுது, நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான பல கோணங்கள்ல இந்த உரையிலிருந்து ஏகப்பட்ட செய்திகள் இன்றைய நாள்ல எல்லா செய்தித்தளங்களையும் நிரப்பி இருக்கு. அதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதலாவதான விஷயம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்ற இல்லம் தொடர்பான ஒரு சர்ச்சை. இந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் வரும்போதே முன்னாள் ஆட்சியாளர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமைச்சர்களுக்கான சலுகைகள் குறைக்கப்படும், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் குறைக்கப்படும், இந்த மாதிரி பல திட்டங்களை மக்கள் மத்தியில சொல்லியிருந்தாங்க வாக்குறுதிகளாக. இது அரச வாக்குறுதிகள், அரசாங்கத்துடைய வாக்குறுதிகளை இதுவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. அந்த அடிப்படையில கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது 60க்கு உட்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர்கள் தான் இருக்காங்க. இப்ப நேற்றைய நாள்ல ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்ன விஷயம் சொன்னா, இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற இல்லத்தினுடைய மாதாந்த வாடகையை நாங்க பரிசித்து பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம். அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு மாதம் இவ்வளவு வாடகை வரும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.5 மில்லியன், 46 லட்சம் மாத வாடகையா அந்த வீட்டுக்கு செலுத்தப்படணும். මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න ගෙදර රජයේ තක්සේරු දෙපාර්තමේන්තුව යවලා තක්සේරු කරා. කීයක් වටිනවද? තාම ඉඩම තක්සේරු කරගන්න බැරුණා, ගේ විතරක් තක්සේරු කරා. ගේ තක්සේරු අනුව මාසික කුලිය ලක්ෂ 46යි. තාම ඉඩම කරේ නෑ හොඳ බෞද්ධ ලෝකමාවතී. அதனுடைய லேண்டோட பெறுமதி இன்னும் கணக்கிடப்படல. ஆனா அதுக்கான வாடகைக்கான பெறுமதி நாங்க கணக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த வாடகையை அவர் தான் செலுத்தணும். இப்ப பொதுவா சொல்ல போனா, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒரு வீட்டுல அவங்க இருக்காங்கன்னு சொன்னா அந்த வீட்டின் வாடகைக்கோ அல்லது அவங்க ஓய்வு பெற்றதுக்கு பிறகு எடுக்கிற சம்பளத்துல 3 பங்கு கொடுக்கணும். அப்படி பார்த்தா அவருக்கு 30,000 கொடுக்கப்படும். அதுல பிரச்சனை, நாங்க 30,000 கொடுக்குறோம், ஆனா மிச்ச வாடகை காசை அரசாங்கத்துக்கு அவரு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்லைன்னா அவரு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய உரையில இருந்தது. පනතේ තියෙනවා එක්ක හිටපු ජනාධිපතිලාට ගෙයක් හිමි, නැත්තම් පඩියෙන් 3න් එකක් හිමි. අපි ගේ ගන්නවා, පඩියෙන් 3න් එකක් දෙනවා 30,000. එහෙම නැත්තම් ඉතුරු සල්ලි ටික දීලා ඒ ගේ ඉන්න පුළුවන්. මාසෙ කුලියට. කුලිය දුන්නේ නැත්තම් එළියට. லட்ச 46ක් மாச குளிய. இந்த உரை நேற்றைய நாள்லயே பெரிய அளவா பேசப்பட்டது. இந்த அளவுல இருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதையும் மக்கள் தெரிஞ்சு கொண்டாங்க. ஆனா இந்த விஷயம் தொடர்பான அவருடைய கருத்துக்கு எதிரான பல கருத்துக்களும் இன்றைய நாள்ல சமூக வலைதளங்களை பார்க்கத்தான் கிடைக்குது, செய்திகள்லையும் பார்க்க கிடைச்சது. මෙවැනි නායකයෙක්ගේ ආරක්ෂාව නැති කරන්න ඔබතුමාට කිසිදු අයිතියක් නැහැ. ஒட்டு கட்சியினுடைய பேச்சாளர் இன்றைய நாள்ல குறிப்பிட்டிருந்தாரு. அது ஜனாதிபதி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்துல நிறைய என்ன சொல்றது, குரோதம் இருக்கு, இது தனிப்பட்ட முறையிலான ஒரு பழிவாங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. මේ කාරණය අපි දකින්නේ වෙනස් විදිහකට. මෙය ඊටාම වෛරයෙන්, ක්‍රෝධයෙන්, කුහකත්වයෙන් කියපු කාරණයක්. அவர் சொன்ன உதாரணங்கள் எப்படின்னா, ஒரு ஒலிம்பிக்ல ஒருத்தர் வெண்டாரு, அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சா அவருக்கு அரசாங்கத்தால கொழும்புல வீடு கொடுத்தாங்க. அது மட்டும் தான் யுத்த காலத்துல கிரிக்கெட்ல அப்படி செய்யப்பட்டது. கடந்த காலத்துல வேர்ல்ட் கப்ல வென்றவங்களுக்கு வீடுகள், கார்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அது அரசாங்க செலவுலேயே கொடுக்கப்பட்டது. அதே போலதான் இப்பொழுது யுத்தம் முடிவடைந்த காலத்துல யுத்தத்துல பங்கு பெற்றிய முக்கியமான தளபதிகளுக்கு வீடுகள், அவங்களுக்கான அரசாங்க சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதியின் அடிப்படையிலையும் 30 வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தோர் என்ற அடிப்படையிலையும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற அடிப்படையிலையும் அவருக்கு ஒரு வீடு அல்லது அவருக்கு தங்குறதுக்கான இடம் கொடுக்கப்பட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எனவே இதை அகற்றி அவருடைய பாதுகாப்பை இல்லாம செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியும், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் முட்கட்சி பக்கமான பேச்சாளருடான இன்றைய சந்திப்புல பேசப்பட்டிருந்தது. ஊடகங்கள் கேட்டிருந்தாங்க, அரசாங்கம் இப்ப சொல்லப்பட்டிருக்கு, அரசாங்கத்தினுடைய முடிவு அவர் அந்த வாடகையை செலுத்தணும், அப்படி இல்லைன்னா அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றாங்க, சேத்தானி போகணும்னு சொன்னா
அது முற்றுமுழுதும் ஒரு கோபத்தாலையும் அல்லது அவங்க மேல இருக்கிற குரோதத்தாலையும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பழிவாங்கல் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. முட்டுக்கட்சி பக்கமா අපි දන්නවා ශ්‍රී ලංකා පිල 1996 ලෝක කුසලානේ දිනුවහම ක්‍රීඩකීන්ට කොළඹින් ඉඩම් දුන්නා. எனவே இந்த மாதிரி விஷயம் இன்றைய நாள்ல ரெண்டு பக்கமும் பரபரப்பா பேசப்பட்ட முக்கியமான நேற்று ஜனாதிபதியோட உரையில ஒரு மிக முக்கிய பங்கு வசிச்ச ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா ஆங்கில ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் என்று எல்லாத்திலுமே மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. හදිසියක්වත් රජෙන් කිව්වොත් යන්න ගෙදීලා මොකද කරන්නේ? ආපෝ යනවා. අන්න සූදානම්. ඕන වෙලාවක. මොකද මේවා අපි අපේ ගෙවල් නෙවෙයිනේ ආණ්ඩුවේ ගෙවල්නේ. ජනාධිපතිතුමාට මේක කාටද විකුණන්න ඕන නම් අපි යන්නම්. ඒක ප්‍රශ්න නැහැ. රාජපක්ෂ මහත්තයා මොකද්ද මේ ගැන මතය? එතුමයිනේ තේ මතේ. இந்த வீடு வந்து உண்மையிலே யாருது அப்படின்னு சொல்லி சொன்னா இது அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடு, அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி. இந்த அமைச்சர்களுக்கு வீடுகள் காணிகள் கொடுத்தாங்க. அதுல ஒரு வீட்டினுடைய காணியும் அந்த வீட்டை அவர் எடுத்து இப்பொழுது அதை புதுப்பித்து அந்த வீட்டில் அவர் நிரந்தரமா இப்ப இருக்கார் அப்படின்றது அடிப்படையிலே தான் இது இப்பொழுது பேசு பொருளா மாறி இருக்கிறது. நிறைய பேர் சொன்னது பார்த்தேன் நான், இது வந்து ஒரு தனி நபருக்கு சொந்தமான வீடு. அதை வாடகைக்கு அரசாங்கம் எடுத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கும். அதுல ஒரு வீடு தான் இந்த வீடுன்னு சொன்னாங்க. இல்ல, இது வந்து உண்மையிலே அரசாங்கத்துடைய வீடு தான், அரசாங்கத்துடைய நிலம் தான் இது. எனவே இந்த மாதிரி இருக்கும்போது தான் அரசாங்கமே நேரடியாக அந்த வாடகை எங்களுக்கு செலுத்துங்கன்னு கேட்கும் போதே அது அரசாங்க சொத்து அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த விஷயம் முக்கியமான விஷயமா இருந்தது. ரைட். ரெண்டாவது விஷயம், ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய உரையில சொன்ன மிக முக்கியமான தகவல்ல இதுவும் உண்டு. එක්තරා හමුදා කඳවුරක T56 73ක් පාතාලේ ගාවට ඇවිල්ලා තියෙනවා. කීප දෙනෙක් ඉන්නවා හමුදාව ඇතුලේ පාතාලේ කුලියට වෙඩි තියලා ආපහු කඳුරට ගෙනියලා 13 දෙනෙක් අත්අඩංගු ගත්තා. இது ஒரு பாரதூரமான விஷயம். இந்த பாரதூரமான விஷயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த காலங்கள்ல பாதாள உலக குழுக்களுக்கு ராணுவ முகாம்கள்ல இருந்து ஆயுதங்கள் வெளியே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் மிக பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில அல்லது தொடர்ச்சியாக நடந்த கொலைகளுக்கு இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ராணுவ சிப்பாய்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லி இது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாரு. ඊ අත්අඩංගුවට ගත්ත එක්කෙනෙක් T57 එකක් අත්අඩංගුවට ගන්නවා. ඔහු සිවිල් ආරක්ෂක බලකායේ සමාජිකයෙක්. විශාල කීර්තිමත් හමුදාවක් අපිට තියෙනවා. ඔවුන් හමුදාවේ ගෞරව ආරක්ෂා කරන විශාල පිරිසක් ඉන්නවා. ඒ පිරිසක් ඉන්න අතර හමුදාව සතු තියෙන ආයුධ පාතාලයට ඇවිල්ලා තියෙනවා. මේ තත්ත්වය රටේ. இது ஒரு மிக முக்கியமான இன்றைக்கு பேசப்பட்ட இன்னும் ஒரு செய்தியில ஒன்றா இருக்கு. කීප දෙනෙක් ඉන්නවා හමුදාව ඇතුලේ පාතාලේ කුලියට වෙඩි තියලා ආපහු කඳුරට ගෙනියලා 13 දෙනෙක් අත්අඩංගු ගත්තා. මේව අපරාධ රාජ්‍යයක් අපි ඉස්සරහ තියෙනවා. කවුද විශ්වාස කරන්නේ? කොතනද විශ්වාස කරන්නේ? මෙහෙම තත්ත්වයකට රටක් පත් වෙලා තිබෙනවා. දේශපාලන රැකවරණ සහිත කඳවුරුල ஆயுத பாத்தாலிட்ட என்னமோ. அடுத்ததாக வாகன இறக்குமதி வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களுடைய விலைகள்ல சில மாற்றங்கள் இருக்கும். ஆனாலும் கூட வருகின்ற நாட்கள்ல அது சரியாக பேணப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்கும். அதே நேரத்துல அரசாங்கத்தினால் பாவிக்கப்பட்ட அல்லது அரசாங்கத்தினால் கடந்த காலங்களில் பாவிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளால் பாவிக்கப்பட்ட அதி சொகுசு வாகனங்களை நாங்க இப்ப பயன்படுத்துறது இல்லை. அது மட்டும் அந்த பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இப்பொழுது ஒரு இடத்துல இருக்கு. அந்த வாகனங்கள் எல்லாமே ஏலத்துல நாங்க விட போறோம். ஏலத்துல போட்டு விற்பனை செஞ்சு அந்த காசு எல்லாம் அரசாங்கத்துக்கு எடுக்க போறோம். காரணம் அதிசொகுசு வாகனங்கள் தேவைப்படாது. காரணம் நாங்க வந்து அமைச்சர்களுக்கோ எம்பிமார்களுக்கோ வந்து வாகனம் கொடுக்கறதா இல்லை, அதோட பெர்மிட் கூட கொடுக்கறதாக எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதனால இந்த அரச சொகுசு வாகனங்களை வந்து பயன்படுத்தும் போது அதிக செலவாகிறதால சாதாரணமான வாகனங்களை பயன்படுத்திட்டு இந்த சொகுசு வாகனங்களை அங்க ஏலத்துல விற்க போறோம். இந்த ஏலத்தில் விற்கப்படும் போது பல வாகனங்கள், பல லக்ஸரியான வாகனங்கள் ஏலத்தில் வரும். அந்த நேரத்தில் வாகனங்களுக்கான அந்த தேவை இருக்கிறவங்க வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு. අන්න එතකොට මේ වාහන ඔක්කොම වෙන්දේසි කරලා භාණ්ඩාගාරයට සල්ලි එකතු කරනවා. ඔක්කොම දානවා වෙන්දේසි. ලෑස්ති කරලා තියෙන්නේ. කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය අරන් දීලා තියෙන්නේ. ඒ අමාත්‍යාංශවල වාහන වෙන්දේසි කරලා භාණ්ඩාගාරයට සල්ලි වන්න කියලා. කරන්න ඕනේ නැද්ද? நிறைய வாகனங்கள் அரச வாகனங்களாக கடந்த காலங்களில் பாவிக்கப்பட்ட பென்ஸ் கார், BMW கார்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே வந்து இப்பொழுது சேகரிக்கப்பட்டு வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் ஏலத்துல விற்பனை செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஜனாதிபதி தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு. அதோட நேற்றைய நாள்ல நாம பார்த்த வீடியோ, நான் சொன்ன வீடியோல சொல்லப்பட்டது, நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பொது பயன்பாட்டு ஆணைக்குழுடைய அந்த பரிந்துரைக்கு அமையத்தான் இந்த மின்சார கட்டணத்தை குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு வீடியோ செஞ்சிட்டோம். நேற்று இந்த மின்சார கட்டண குறைப்பு தொடர்பாகவும் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். அதாவது மின்சார சபை அதாவது குறைக்க மறுத்துட்டாங்க. ஆனா
ஜனாதிபதியால நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவான பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் செஞ்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க இல்லைன்னு, ஆனா அதை விசாரிச்சு செய்ய முடியுமா இல்லையான்றதுக்கான ஒரு ஆணைக்குழு இருக்கு. அந்த ஆணைக்குழு சொன்னதுக்கு அது குறைக்கப்பட்டிருக்கு. இது மக்களுக்கு நல்லது தானே அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னும் ஒரு விஷயத்த தேடி பார்க்கும் போது இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத தாண்டி இப்படியும் இருக்கலாம் அப்படின்றதான் விஷயமே. அதாவது உங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணய நிதியம் எந்த இடத்துலையும் பெரிய அளவான முக்கியமான விஷயங்கள்ல குறைப்பு கொண்டு வரக்கூடாது. குறிப்பா அதாவது மின்சார கட்டணம், நீர் கட்டணமா இருக்கட்டும், முக்கியமான அத்தியாவசிய கட்டணங்கள் குறைக்கக்கூடாது. குறைக்கப்பட்டால் அதாவது அரசுக்கு வர வருமானம் குறைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு நிபந்தனை. நேரடியாக அரசாங்கம் இதை குறைக்காம பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சொல்றாங்க. இது ஒரு சுயாதீனமா இயங்குற ஒரு ஆணைக்குழு தானே, அவங்க சொன்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில கூட அரசாங்கத்தை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இருக்கலாம், அப்படியும் கூட இருக்கலாம். எது அப்படியோ மக்களுக்கு நன்மை நடந்திருக்குதுன்னு அதே பெரிய விஷயமாக இப்ப நாங்க அதை பார்க்கலாம். உரையில நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல மிக முக்கியமா இன்றைய நாள்ல அவதானிக்கக்கூடிய நம்ம ஓகே இந்த விஷயங்கள் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிருக்கேன்னு நம்புறேன். ரைட், இன்றைய நாள்ல போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க புகையிரதத்துல பயணம் செஞ்சிருக்காரு. எந்தவித முன்னறிவித்தலும் இல்லாம மீடியாக்களுக்கு சொல்லாம இவர் பயணிச்சிருக்காரு. கோட்டை வரைக்கும், அதாவது புறக்கோட்டை வரைக்கும் பயணிச்சிருக்காரு. எப்படி மக்கள் புகையிரதத்துல போகும்போது என்னென்ன அசௌகரியங்கள் எதிர்நோக்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்காக இவர் நேரடியா புகையிரதத்துல சென்றிருக்காரு. அதனுடைய போட்டோக்கள் சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களாக இருந்தது. ஆனாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் போகும்போது கொஞ்சம் மக்கள் குறைவா இருந்திருக்காங்க. இப்படி போகாது. இந்த வேலைக்கு போற நேரத்துல உங்களுக்கு தெரியும், ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும், காலில இருந்தோ அல்லது ஹிக்கடுவல இருந்தோ அல்லது முரட்டுவல இருந்து போற ட்ரெயின், பெட்டாக்கு போற ட்ரெயினை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நின்று தொங்கி கொண்டு போற அளவு தான் போகும். நாமளும் அந்த ட்ரெயின்ல போயிருக்கோம் வேலைக்கு போகும்போது. அப்படி இருக்கும்போது அவர் போன நேரம் சீட்ல எல்லாம் இருந்து போயிருக்காரு. ஓரளவுக்கு நின்றாவது, ஒரு நெருக்கம் இல்லாம நின்றாவது போயிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனா காலையில போகும்போதும் மாலையில வீடுக்கு போகும்போதும் 5 மணிக்கு போற ட்ரெயின் எல்லாம் ஏறி பார்த்தா அவரு ஏறினவர் தான் இறங்குறதுக்கு அவருக்கு அடுத்த 2 ஸ்டேஷன் போக வேண்டி வரும்னு நினைக்கிறேன். எனவே உண்மையை சொல்ல போனா அந்த பொது போக்குவரத்துன்றது அமைச்சர் போய் பார்த்தது ஓகே, நல்ல விஷயம் தான். அது நேரடியா போய் பார்க்கறது நல்ல விஷயம் தான். ஆனா பார்த்ததோடு இல்லாம இத சரிப்படுத்தி மக்களுக்கு இன்னும் அதிகமான ரயில்களை, நீண்ட ரயில்களை இந்த வேலைக்கு போறவங்க வரவங்களுக்காவது ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். என்னடா வாகனத்துல காலையில போறவங்க அவங்க எப்படியோ எந்தெந்த ரோடெல்லாம் போயிடுவாங்க. ஆனா பொது போக்குவரத்து பேருந்துகளை பயன்படுத்துறவங்க பேருந்துக்காக காத்திருக்கிறது, வாகனம் நெரிசல், நீண்ட தூரம், அதாவது நாம நினைக்கிறோம் ஒரு 1/2 மணி நேர தூரத்தை 2 மணி நேரத்துல கடக்கிறது தான் நம்மளுடைய மக்களுடைய நேரம் மிகப்பெரிய அளவில் வீணடிக்கப்படுறது. எல்லாமே இந்த ட்ரெயின் சேவைகள் சரியாக இருந்தா இதெல்லாம் சரியா நடக்கும் அப்படின்றது நாம பார்க்கும்போது நமக்கு தெரியும். சாதாரணமா இன்றைக்குதான் அமைச்சர் போயிருக்காரு, வருங்காலத்துல நல்லது நடந்தா. அதோடு மட்டும் இல்லாம நேற்றைய நாள்ல வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்கள்ல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது சீரற்ற காலநிலை காரணமாக. இன்றைய நாளில் மாலை வேளையில் ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த சீரற்ற காலநிலை இருக்கின்ற பிரதேசங்கள் தொடர்பாக இருந்தால் நாளைய நாளிலையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குறதுக்கு ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கின் பல பகுதிகளில் மிக முக்கியமான குளங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும், போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பது, பாதைகளுடைய போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக இந்த அசாதாரண காலநிலை தொடர்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கு. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்களா, ஒரு கருத்தை பதிவிடுங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீட அரசாங்கம் விட்டு போங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கான வாடகை செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.